காகங்களையும் போஷிக்கிறவர், ஆகாயத்து பட்சிகளையும் போஷிக்கிறவர் நம்மை போஷிக்காமல் இருப்பாரா? அதனதன் உணவை அதனதின் காலத்தில் அதனதற்கு நேர்த்தியாய் என் தேவன் தருகிறார். ராமன் சொல்லுங்களேன். அவைகள் உழைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. அவைகளுக்கும் என் பரமபிதா, என் தேவன், என் அப்பா, என் தகப்பன் அதுக்கு உணவூட்டுகிறார். கையை தட்டி உற்சாகமாக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய சாயலாகவே இருக்கிற நம்மை போஷிக்காமல் இருப்பாரா? தேவ சமூகத்தில் அந்த தேனீக்கள் இடத்துல கற்றுக்கொண்ட காரியம் அதுதான். நான் அந்த இடத்துல வந்தால் அந்த இடத்துல அந்த பூவிலிருந்து எடுக்கிறதான் அந்த தேன் எனக்கு கிடைக்கும் சொல்லி அது வருது. அப்போ இந்த இடத்துல வருகிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வரணும். என் தேவனிடத்தில் வரும்பொழுது நான் வெறுங்கையாக திரும்பி நான் போக மாட்டேன். அப்படி இப்போ இங்கே வரும்போது எப்படி வரும்னா, இங்கே வந்தால் எனக்கு மகிமை கிடைக்கும். கையை தட்டி உற்சாகமா. இங்கே வந்தால் வல்லமை கிடைக்கும், இங்கே வந்தால் பலன் கிடைக்கும், இங்கே வந்தால் அபிஷேகம் கிடைக்கும், இங்கே வந்தால் என்ன கிடைக்கும்? தேவனுடைய சமூகம் கிடைக்கும், அவருடைய ஆவியானுடைய அசைவாடுதல் கிடைக்கும். இந்த விசுவாசத்தோடு வரணுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவைகளுக்கு என் தேவன் பிழைப்பூட்டுகிறார். அப்போ நம்மை அவர் சாயலாக படைச்சிருக்கிறார், நம்மை அவர் பிழைப்பூட்டாமல் இருப்பாரா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இந்த தேவ சமூகத்தை எதுக்கு வந்திருக்கிறீங்க? அவருடைய மகிமை பிரசன்னம், அவருடைய சமூகம் வேணும்னு சொன்னால் மாம்சமான யாவரும் மேலுமாய் அவருடைய ஆவி என்ன செய்வார்? நிச்சயமாக அவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மாம்சமான யாவரும் மேலுமாய் அவருடைய ஆவியை நிச்சயமாகவே என்ன செய்வார்? ஊற்றுவார். அந்த விசுவாசத்தோடு தாங்க நம்ம கடந்து போக வேண்டும். வாழ்கிற நாட்கள் ஒரு நாளோ 100 வருஷமோ 80 வருஷமோ இந்த நிமிஷமோ, ஆனால் அந்த விசுவாசத்தை மாத்திரம் விடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதை நான் உங்களுக்கு விதைப்பேன். விசுவாசத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க. என் தேவ சமூகத்தில் அவர் மேலே வைக்கிறதான அந்த விசுவாசம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் நமக்கு பிழைப்பூட்டுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த மகிமை, இந்த பிரசன்னம் இந்த தேவ சமூகத்தில் அவர் எனக்கு நிச்சயமாக கொடுப்பார். அந்த தேனீக்களை போஷிக்கிறவர். கையை தட்டி உற்சாகமா. நூற்றுக்கணக்கான தேனீக்களை போஷிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு வாரமோ 1 வாரம் 2 வாரம் இருக்கும் அந்த பூ. அதுக்கப்புறம் பூ இருக்காது. அதுக்கப்புறம் தீனி எங்கே போகும்? அப்பயும் போஷிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். என் ஆண்டவருக்கு தெரியும், என் ஆண்டவருக்கு தெரியும். அவைகளை போஷிக்க என் தேவனுக்கு தெரியும். அவைகளையே போஷிக்கிறாரே, என்ன போஷிக்க மாட்டாரா? நிச்சயமா என்ன பண்ணுவார்? என்ன போஷிப்பார். இந்த தேவ சமூகத்தில் என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கையை மேலே தூக்கி, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இப்போ நீங்கள் எல்லாம் தேனீக்களை போல மாறிடணும். நீங்களா இப்போ யாரு? நீங்களாம் தேவ சமூகத்தில் நீங்களாம் யாருங்க? தேனீக்கள் நீங்களாம். ஆமென். ஹல்லேலூயா. உங்ககிட்ட என்ன கிடைக்கும்? தேன் கிடைக்கும். ஆமென். யூ ஆர் ஏ ஸ்வீட்டபிள் பர்சன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்களாம் அப்படியே தேனீக்கள் போல இப்போ எங்கே வந்திருக்கிற? தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. நிச்சயமாக வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. என் தேவனால் எல்லாமே கூடும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்டதான பிரச்சனை இருந்தாலும் சரி, அவர் சமூகத்தில் சொல்லுங்க பாருங்க, அவைகள் எல்லாம் விலைக்கு போகும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி, கூடுமே எல்லாம் கூடுமே, என் தேவனால் எல்லாமே கூடும். ஆமென். ஹல்லேலூயா. கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எஸ், கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே,
போஷிக்கிறவர், என்னை போஷிக்கிறவர். ஆகாயத்து பறவைகளே போஷிக்கிறவர் என்னை நிச்சயமாகவே போஷிப்பார். என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் என்னை அவர் மறக்க மாட்டார். அவர் சொன்னதை செய்கிறவர், அவர் வாக்குரைத்தவர், வாக்கு மாறாதவர், அவர் எப்போது என் நினைவாகவே இருக்கிறவர். அவருடைய பிள்ளைகளே, தகப்பன் நமக்கு இருக்கும்போது பிள்ளைகள் நாம் எதற்கு கவலைப்பட வேண்டும்? அவர் நம்மை போஷிப்பார். இதுவரை போஷித்தார், இனியும் நிச்சயமாகவே போஷிப்பார். அவருடைய சமூகத்தில் வருகிறவர்கள் ஒருபோது வெறுமையாய் போகிறதில்லை. இந்த பிள்ளைகளை பாருங்க, இவர்களை என்ன செய்ய போகிறோம்? ஐயோ, பசியும் பட்டியுமா இருக்கிறார்களே என்று சொல்லி பரிதவிப்பவர் நம்முடைய ஆண்டவர், பரிதவிப்பவர் நம்முடைய ஆண்டவர். ஐயோ, இந்த பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்க வெறுங்கையாய் போகக்கூடாது, இவங்க வெறுமையராய் போகக்கூடாது, இவங்க பசியாய் போகக்கூடாது என்று பரிதவிக்கிறவர் இரக்கமுள்ள நம்ம தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இவர்களுக்கு போஷணையை தந்து மீதுமாய் மீத்தி வயிறார பிள்ளைகளுக்கு போஷிக்கிறவர், போஜனத்தை தருகிறவர் நம் தேவன். நம்மை நடத்துவார். அவர் சமூகத்தில் வருகிறவர்களுக்கு ஒருபோதும் குறைவில்லை, குறைவில்லாத தேவன் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.